ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிசி குரூப் ஒன் ஆஸ்பிரண்ட் சேனல். தமிழ்நாடு ஸ்கீமில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். இது 1989 கொண்டு வந்திருப்பாங்க. கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஏழை பெண்களுக்கான மருத்துவ நிதி உதவி திட்டம். இதோட நோக்கம் பார்த்திங்கன்னா, பிரசவத்தின் போது வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்காகவும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உறுதிப்படுத்துறதுக்காகவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்தோட இலக்கு மகப்பேறு இருப்பு விகிதம், குழந்தை இருப்பு விகிதம், இது ரெண்டத்தையும் குறைக்கிறது தான் இந்த திட்டத்தோட இலக்காக இருக்குது. நிதியுதவி பார்த்திங்கன்னா 18,000 வழங்கப்படுது. இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் 200 ரூபாய் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நிதியுதவியை பல மடங்கு உயர்த்தி 18,000 வழங்கியிருக்காங்க. 18,000ல் 14,000 டைரெக்டாக 3 தவணையில் கொடுக்குறாங்க. மீதி 4,000க்கு 2 ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்குறாங்க. அந்த ஊட்டச்சத்து பெட்டகங்களில் இரும்பு சத்து சிறப்பு இருக்குது, சத்து மாவு இருக்குது, நெய் இருக்குது, பேர்ச்சம்பளம் இருக்குது. மாநில அரசு தொடங்கிய இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்து கூட மத்திய அரசு தொடங்கிய மாற்று வந்தன யோஜனா திட்டம் இணைச்சிருக்காங்க. அதாவது மத்திய அரசு 3,000 ரூபாயும் மாநில அரசு 15,000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 18,000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.